பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங். சரிங்களா? அந்த மார்க்கெட்டிங்கில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. ஹார்ட் ஒர்க் அண்டு ஸ்மார்ட் ஒர்க். சரிங்களா? அது என்ன ஹார்ட் ஒர்க் அண்டு ஸ்மார்ட் ஒர்க்குன்னா, நானே மார்க்கெட் பண்ணி நானே அதை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், நான் சேல்ஸை மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னா அது ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது, நான் டெய்லி நான் போய் ஒரு 5 பேர் 10 பேர்த்த பார்த்து என்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் டெய்லியுமே நான் ஒரு 1,00,000 பேர்த்த இல்லை 10,000 பேர்த்த இல்லை 1000 பேர்த்த என்னோட பிஸ்னஸுக்கு பார்க்க வைக்க முடியும் அப்படின்னா அது ஸ்மார்ட் ஒர்க். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியலங்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த லெவல், அதாவது நான் வளர்ந்துட்டேன் ஆனால் இன்னுமே எனக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். அது எப்படி ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா சிம்பிள். ஸோ நம்ம இயருக்கு இயர் நம்மளோட பிராண்டு, அதாவது நம்மளோட பிஸ்னஸோட நேமு எத்தனை பேர்த்துக்கு தெரியுது, அதன் மூலம் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருது. அந்த எத்தனை பேர்த்துக்கு தெரியுது அப்படிங்கும்போது அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். நம்மளோட கஸ்டமர் நம்மளை பார்க்கணும், நம்ம பிஸ்னஸை பார்க்கணும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி 2025, சரிங்களா, இப்போ 2024 ஒரு சின்ன இயர் கால்குலேஷன். 2025 அட்லீஸ்ட் என்னோட பிஸ்னஸை, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், என்னோட கஸ்டமர் 1,00,000 பேர் கண்டிப்பாக பார்க்க வைக்கணும். அது நீங்கள் என்ன டெக்னாலஜி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஸ்மார்ட்டாகவும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 1,00,000 பேர்த்த ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 1000 லீட், அதாவது 1000 பேர் உங்களுக்கு என்கொயரி பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? நான் 1% தான் போட்டிருக்கேன். ஸோ 1000 என்கொயரியை நீங்கள் 1000 பேர்த்த என்கொயரி பண்ண வைக்கணும். அதே அடுத்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா 3 மடங்காக நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிடணும். 3,00,000 பேர்த்த பார்க்க வைக்கணும், 5000 லீட்ஸை எடுக்கணும், 5000 கஸ்டமர் உங்களுக்கு என்கொயரி பண்ணி அதை எவ்வளோ சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணுறீங்கிறத பேஸ் பண்ணி உங்களோட அடுத்த இயர் மாறும். அப்போது 2027 அப்படியே நான் 5 லட்சத்துக்கு மாறிடணும். 5 லட்சம் பேர்த்த என்னோட பிஸ்னஸை கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அதன் மூலம் 10,000 பேர் எனக்கு என்கொயரி பண்ணியிருக்கணும். ஸோ லாஸ்ட் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேர்த்துக்கு நான் ரீச் பண்ணிடணும். அதன் மூலம் எனக்கு 20,000 லீட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்துடணும். ஸோ இது சிம்பிள், இது முன்ன பின்ன ஆகலாம். பட் இந்த ரேஷியோவில் நீங்கள் போகும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், நார்மல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எப்படி லீடை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் தெரிஞ்சிடும். அடுத்த வருஷம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட்டிங்கிறது 2025 நீங்கள் 1 மில்லியன் ரீச் எடுத்து 20,000 லீடு எடுக்கலாம். பட் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த 4 இயர்ஸ் அப்படிங்கிறது மினிமம் வச்சுருக்கோம். ஸோ சில பேர் 2025 இந்த 1,00,000 பேர்த்த ரீச் பண்ணி நல்ல லீட்ஸ் எடுத்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுக்கப்புறம் 2026 பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 1,00,000 பண்ண இடத்துல 10 லட்சம் பேர்த்துக்கு ரீச் பண்ணி பயங்கரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு 1 இயர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஏன் இப்படி மினிமம் வைக்கிறேன்னா, ஒரு சின்ன கம்பெனி எடுத்த உடனே அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது, லீட்ஸ் எடுத்தாலும் பேச முடியாது, ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ரேஷியோவில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் ஸ்மார்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ நான் எடுத்த உடனே என்னால் 10,000 லீடு 1,00,000 லீடு எடுக்க முடியும்னாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டீமை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணணும். அதே மாதிரி கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வருஷத்தில் என்ன இம்பேக்ட் கொடுக்குதோ அடுத்த வருஷம் புது அப்டேட்ஸ் வரும், புது கஸ்டமர் புது கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் உங்கள் கொஸ்டின்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கேப்புங்கிறது அனலைஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா, இந்த 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் பண்ணுற ரிசல்ட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர் பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ அதனால உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணலனாலும் 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இதோட எஃபெக்ட் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க பண்றது எல்லாமே உங்க கஸ்டமர் இதுக்கான மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா மார்க்கெட்டிங் நம்ம கஸ்டமர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இந்த 20,000ங்கிறது வந்து இதுல 20 இப்படி எல்லாம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30,000 40,000 வந்துடும். அந்த 40,000 லீடு வந்து 1,00,000 லீடை உருவாக்கி கொடுத்துரும். அதாவது 1,00,000 கஸ்டமரை அவங்கள கூப்பிட்டு வருவாங்க. அந்த 1,00,000 5,00,000 பேர்த்த உருவாக்கும். ஸோ குவாலிட்டி தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக், இந்த ரெண்டும் பேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஆட்டோ மோடில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை ஃபிசிக்கலாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா 20-30 வருஷம் ஆகும் இந்த 10 லட்சம் பேர்த்த ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட பிஸ்னஸை நல்ல லெவலில் அடுத்தடுத்த ஸ்டேஜில் கொண்டு போகலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட பிஸ்னஸ் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த வீடியோவை நான் இப்போ போட்டேன் அப்படின்னா, நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இதை ஒரு சின்ன ஒரு கிளிப்பாக போட்டிருந்தோம். அது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பார்ட்டு மட்டும் நான் போட்டிருக்கேன். அடுத்த பார்ட்டு வேற ஒரு கான்செப்ட். ஏன்னா இந்த கான்செப்டோட நான் அந்த கான்செப்ட் சொல்லியிருந்தேன்னா கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதில் என்னென்ன பண்ண முடியும், 1,00,000 பேர்த்த நான் எப்படி ரீச் பண்ண வைக்க முடியும், பட்ஜெட்டு போடுங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் எது பாசிபிள்னு பாருங்கள். அது ஆஃப்லைனா ஆன்லைனா இல்லை வேறு என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, நியூஸ் பேப்பர் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு சின்ன ஒரு இது ரெடி பண்ணுங்க. உங்களோட பிஸ்னஸோட 3 இயர்ஸ் 4 இயர்ஸோட ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சிடும். தேங்க்யூ.